காத்தால 10 மணி ஆயிடுச்சு. ஆனா கீதா இன்னும் எந்திரிக்கல. அவளோட அத்தை, மாமா, அண்ணி, மச்சனரு எல்லாம் கோவமா இருந்தாரு. புருஷ ரோஹன் கூட கோவமா இருந்தாரு. பாத்தீங்களா இந்த காலத்து பொண்ணுங்கள? நாங்க புதுசா கல்யாணம் ஆகி வந்தப்போ வீட்ல எல்லாரும் எந்திரிக்கிற முன்னாடியே எந்திரிச்சு நிப்போம். இந்த மகாராணி என்னன்னா 10 மணி ஆனாலும் எந்திரிக்கல. என்ன மச்சனர, தங்கச்சிக்கு ராத்திரி எல்லாம் கஷ்டம் கொடுத்தீங்களா? அவ இன்னும் எந்திரிக்கல. நான் சீக்கிரமா எந்திரிச்சிட்டேன். என்ன ஆச்சுன்னு தெரியல. மாமியாரும் அண்ணியும் கிச்சனுக்கு போய் சமைக்க ஆரம்பிச்சாங்க. கணவர் குளிக்க போனாரு. மாமனார் வெளியே உட்கார்ந்து பேப்பர் படிச்சிட்டு இருந்தாரு. அவளோட நாத்தனார் ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டு இருந்தா. அப்போ எல்லாரும் ரொம்ப ஜோரா கீதாவை கூப்பிட்டாங்க. மருமகளே, கண்டிப்பா நாங்க கீதாவை எழுப்பியே ஆகணும். இல்லனா இதே அவளுக்கு வாடிக்கையா போகும். அடியே கீதா, சீக்கிரம் கிச்சனுக்கு வா, உன்னோட உதவி தேவை இருக்கு. அவளோட மாமியாரோட குரலை கேட்டு கீதா சட்டுன்னு கிச்சனுக்கு வந்தா. சொல்லுங்க அத்தை, என்ன செய்யணும் சொல்லுங்க. குடுங்க, நான் காய்கறி வெட்டிடுறேன், நீங்க சப்பாத்தி பண்ணுங்க. தங்கச்சி சீக்கிரமாவே வந்துட்டீங்க, சரி காய்கறிய வெட்டு. அப்போ அவ புருஷ பாத்ரூம்ல இருந்து கூப்பிட்டாரு. அட கீதா, எங்க இருக்க? இன்னும் எந்திரிக்கவே இல்லையா? சீக்கிரமா டவல் எடுத்துட்டு வா, நான் மறந்துட்டேன். சீக்கிரம். கீதா ரூமுக்கு போய் டவலை எடுத்து ரோஹனுக்கு போய் கொடுத்தா. ஆனா ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா, அவளுடைய 2 காலும் கிச்சன்லயே இருந்தது. அது பார்த்து அவளோட மாமியாரும் அக்காவும் பயந்துட்டாங்க. அத்தை, இது பாருங்க, தங்கச்சியோட காலு இங்கே இருக்கு, அவ மட்டும் போயிட்டா. ஆமாண்டியம்மா, என்னம்மா இது? இவ என்ன மருமகளா பிசாசா என்ன? இன்னொரு பக்கம் மாமனார் பேப்பர் படிச்சிட்டு இருந்தாரு. அவருக்கு டீ குடிக்கிற மாதிரி இருந்தது. அவரு கூட மருமகளை கூப்பிட்டாரு. மருமக்களா, யாராச்சும் டீ போட்டு கொடுங்கப்பா. காலையில 11 மணி ஆகுது. இப்ப வரைக்கும் ஒன்னும் சாப்பிடாம உக்காந்துருக்க. அந்த சத்தம் கீதா காதுல விழுந்ததும் அவ பாத்ரூம்ல இருந்து கிச்சனுக்கு போனா. டீ கப்பை எடுத்துக்கிட்டு மாமனார் கிட்ட போனா. ஆனா அவளோட கணவரு பயந்துட்டாரு. அவளோட 2 கால் பாத்ரூம் கிட்ட இருந்தது. இதென்ன? கீதா 2 காலும் இங்கதான் இருக்கு. அவ எப்படி வெளியே போனா? மாமனார் கீதாவுக்கு நன்றி சொன்னாரு. அவளோட நாத்தனார் ரூம்ல ஸ்கூலுக்கு போக ரெடி ஆயிட்டு இருந்தா. அண்ணி, அம்மா யாராவது இருக்கீங்களா? என் டை கிடைக்கல, ஸ்கூலுக்கு போக லேட் ஆகுது. மாமா, நீங்க டீ சாப்பிடுங்க, நான் நாத்தனாருக்கு டை எடுத்து கொடுத்து வரேன். சரிம்மா மருமகளே. சரியானு சொல்லி கீதா அவளோட நாத்தனார் ரூமுக்கு கிளம்பி போனா. ஆனா அவளோட 2 கால் மாமனாருக்கு முன்னாடியே இருந்தது. அது பார்த்து மாமனார் பயந்துட்டாரு. ஐயோ கடவுளே, என்ன இது? மருமக கால் இங்கதான் இருக்கு. அவ இங்கிருந்து போயிட்டா. இது எப்படி சாத்தியம்? கீதாவோட மாமனார் உள்ள போயிட்டு இருந்தாரு. ஆனா அப்போ பயந்துகிட்டே கீதாவோட மாமியார், அண்ணி, ரோஹன் அங்க வந்தாங்க. எல்லாரும் கீதா பத்தியே பேசிக்கிட்டு இருந்தாங்க. நீங்க வெளியே உட்கார்ந்து பேப்பர் படிச்சுக்கிட்டே இருங்க. எந்த மாதிரி பொண்ண ரோஹனுக்கு கட்டி வச்சிருக்கீங்க? நான் அவ பிசாசுன்னு நினைக்கிறேன். நாங்க கிச்சன்ல இருந்தோம். ரோஹன் கூப்பிட்ட உடனே அவ 2 காலையும் கிச்சன்லயே விட்டுட்டு போயிட்டா. அத பார்த்து என்னால பேசக்கூட முடியல. இவ்வளவு குளிர்ல கூட உடம்பு வேத்து கொட்டுருச்சு. இப்ப நான் என்ன பண்றது எனக்கு புரியல. நான் தெரியாம ஒரு பேய கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா? அப்போ அங்க ரோஹனோட அண்ணன் வராரு. அவருக்கு இத பத்தி ஒண்ணுமே தெரியல. அதனால அவருக்கு பயம் இல்ல. ஆனா எல்லாரும் அவங்களோட அனுபவத்தை அவருக்கு சொன்னாங்க. அப்போ கீதாவோட மாமா சொன்னாரு. நீங்க என்னதான் சொன்னாலும் கூட என்னால அதை நம்பவே முடியல. ஆனா நீங்க சொல்றது நம்பாம இருக்க கூட முடியல. எல்லாருமே இங்க நின்னு கீதாவை நாம கூப்பிடலாம், பாக்கல என்ன ஆகுதுன்னு. இப்போ உண்மை தெரியும். ஆமாப்பா, ஆமா, நீ சொல்றது சரிதான். நானே கூப்பிடுறேன். நான் கூப்பிட்டா கண்டிப்பா அவ சீக்கிரமா வருவா. கீதா, கொஞ்சம் வெளியே வாமா. மாமனாரோட சத்தத்தை கேட்டு கீதா நாத்தனாரோட ஹாலுக்கு வரா. ஆனா அங்க அவங்க பார்த்த காட்சிய அவங்களே நம்ப முடியாத மாதிரி இருந்தது. ஏன்னா கீதாக்கு 2 இல்ல 8 கால் இருந்தது. அவளை யாராவது கூப்பிட்டா அவளோட 2 கால்ல மட்டும் போவான். 2 காலை அங்கேயே விட்டுடுவான். திருப்பி யாராவது கூப்பிட்டா உடனே போலான்னு சொல்லி. அப்ப கீதா எல்லாருக்கும் சொன்னா. அட, எல்லாரும் ஏன் ஆச்சரியமா பாக்குறீங்க? பாருங்க, என்னை பார்த்து பயப்படாதீங்க. நானும் உங்க மாதிரி சாதாரணமான ஆளுதான். மருமகளே, நீ சாதாரணமான ஆளுனா நாங்கெல்லாம் யாரு? நாங்கெல்லாம் அசாதாரணமா? அசாதாரணமான ஆளுங்களோட நீ இருக்க முடியாது. எனக்கு உன்னோட 8 கால் பார்த்து ரொம்ப பயமா இருக்கு. ஏன் பயப்படுறீங்க? இதோட நான் ரொம்ப ஈஸியா வேலை பார்க்கலாம். நான் இங்கிருந்து அங்க போக 2 காலை தான் வேணும். மிச்ச காலை நான் அங்கேயே விட்டுடுவேன்.
அப்போ அவளோட மாமா ஒரு பெரிய கம்பளிய அவ மேல போட்டு அவளை இழுத்து ஒரு ரூமுக்குள்ள பூட்டிட்டாரு. வெளிய இருந்து பூட்டிட்டாரு. கீதா கத்துக்கிட்டே இருந்தா. ஆனா யாருமே கதவு திறக்கல. ஐயோ, நீ எதுக்கு அவளை பூட்டி வைக்கிற? அவ நமக்கு இப்போ என்ன பண்ணா? அப்பா, ரோஹன் அவ கூட இருக்கிறதுக்கு விருப்பம் இல்ல. அவ அந்த அளவுக்கு பயப்படுறா. நாம ஏதாச்சும் பண்ணி ஆகணும் இல்ல? இப்ப வரைக்கும் நமக்கு தொந்தரவெல்லாம் கொடுக்கவே இல்ல. ஆனா 8 கல்யாண மருமக, இதெல்லாம் என்னது? நான் இப்ப பூட்டி வச்சாச்சு. கிராமத்து அகோரிய நான் கூப்பிட்டு அவங்க கிட்ட ஏதாச்சும் பண்ண நான் சொல்றேன். கீதாவோட மாமா உடனே போய் கிராமத்துக்கு கொஞ்சம் தூரமா இருந்த ஒரு அகோரி பாபா கிட்ட போனாரு. அவரு பாபா கிட்ட கீதா பத்தி எல்லாமே சொன்னாரு. அவனோட பேச்ச கேட்டு பாபாக்கு எல்லாம் புரிய ஆரம்பிச்சுது. எங்க பாருப்பா, நீ சொல்ற அந்த பொண்ணு இருக்கா இல்ல, அந்த மாதிரி பொண்ணு எனக்கு கூட தெரியும். என்ன அங்க கூட்டிக்கிட்டு போங்க. நான் அவளை சந்திக்கணும். அவளை பார்த்து நீங்க பயப்பட தேவையே இல்ல. கீதாவோட மாமா அகோரி பாபாவோட வீட்டுக்கு வந்தாரு. பாபா கீதாவை பார்த்ததும் கண்டுபிடிச்சிட்டாரு. கீதாவும் பாபாவை பார்த்து கண்டுபிடிச்சா. பாபா, நல்லதாச்சு நீங்க வந்தது. இவங்க எல்லாம் என்ன பார்த்து பயப்படுறாங்க. எனக்கு 8 கால் இருக்கிறது என்னோட தப்பா? இதனால எனக்கு ரொம்ப உதவியா இருக்குதானே. ஒரே நேரத்துல நான் நிறைய இடத்துக்கு சீக்கிரமா போலாம். நீ சொல்றது சரியா இருக்கு. சாதாரணமானவங்க 8 கால பொண்ண ஏத்துக்க மாட்டாங்க. இங்க பாருங்க, முதல்ல நான் சொல்லிக்கிறேன். கீதா அப்புறம் கீதாவோட குடும்பத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இவ பிறக்கும்போது இவளோட காலு சாதாரணமாதான் இருந்துச்சு. ஆனா போக போக கடவுள் இவளுக்கு 8 காலு வளர வச்சிட்டான். சின்ன வயசுல இருந்து இவளை பார்த்து எல்லாம் பயப்படுவாங்க. அதுக்குதான் கல்யாணத்துக்கு முன்னாடி மீதி காலை ஒளிச்சு வச்சிருந்தா. நான் சொன்னதுனாலதான் பண்ணா. ஆனா எல்லா காலையும் மூடி மறைக்க முடியாது. நீங்க கவலைப்படாதீங்க. இவ யாருக்குமே தொந்தரவு கொடுக்க மாட்டா. ஏன்னா இவ கூட உங்கள மாதிரியே ஒரு சாதாரணமான பொண்ணு. இந்த இயற்கை 8 காலோட பிறக்க வச்சிருக்கு, அவ்வளவுதான். இதுல அவளோட தப்பு என்ன? பாபா, மருமங்களுக்கு எல்லாரும் மாதிரி 2 கால இருக்க முடியாதா? இவங்க குடும்பத்துக்காரங்க இவளுக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. அப்படி பண்ண உயிரே போயிருன்னு சொன்னாங்க. ஆனா நாம மந்திரத்தால இவளோட காலை சரி பண்ணி சாதாரணமாக்கலாம். அதுலயும் இவ உயிருக்கே ஆபத்து இருக்கு. பாபா, 8 காலோட என்னோட வாழ்க்கைய நான் நடத்த முடியாது. எல்லாரும் என்ன பார்த்து பயப்படுறாங்க. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்ல. என் உயிருக்கு ஆபத்தானாலும் பரவாயில்ல. நீங்க தந்திரத்தை என் மேல பண்ணுங்க. பாபா 3 வாரத்துக்கு தந்திரத்தை பண்ணாரு. அப்போ நிதானமா அவளோட 6 கால் மறைய ஆரம்பிச்சது. இப்ப அவ சாதாரணமான பொண்ணாயிட்டா. இப்ப அவ குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா 2 காலோட வாழ ஆரம்பிச்சா. ராம்நகராங்கிற ஊர்ல கமலாங்கிற ஒரு பேர்ல ஒரு பாட்டி இருந்தா. அவங்க எவ்வளோ ஏழைனா சாப்பிட 2 வேளை சோறும் கூட அவங்களுக்கு கிடைக்காது. அவங்க தனியா இருந்தாங்க. அவங்க கூட சொந்தக்காரங்க யாருமே இருக்கல. பையன் மருமக 2 பேரும் இறந்துட்டாங்க. அவங்க பேரன் பிள்ளைங்க சிட்டில வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட ஏதாச்சும் இருக்குன்னு கூட தெரியலையே, போய் பார்க்கலாம். கமலா பார்க்கும்போது கொஞ்சம் தான் மாவு இருக்கு. அந்த மாவை வச்சுட்டு 2 ரொட்டி பண்ணான். அது சமைச்சு சாப்பிடணும்னு போகும்போது அவளுக்கு காக்கா கத்துறது கேட்டுச்சு. அந்த சத்தத்தை கேட்டு அந்த பாட்டி வெளியே வந்துச்சு. அட, இந்த காக்காவுக்கு காலில் அடிபட்டிருக்கு. ஐயோ, பாவம் வலியில துடிச்சிட்டே இருக்கு. கமலா அந்த காக்காவை தூக்கிட்டு வந்து காலுக்கு மருந்து போட்டான். ஐயோ, இந்த காக்காவுக்கு பசிக்குது போல. கமலா 2 ரொட்டி பண்ணியிருந்தா. அதில் 1 எடுத்து காக்காவுக்கு கொடுத்தான். அந்த காக்கா அந்த ரொட்டியை நல்லா சாப்பிட்டுச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து பறந்து போயிடுச்சு. மறுநாள் சாயங்காலம் கூட அதே காக்கா வீட்டுக்கிட்டே வந்துச்சு. அது சத்தமாக கத்த ஆரம்பிச்சது. அதே காக்கா வந்திருக்குன்னு தோணுது. கமலா மறுபடியும் தன்னோட ரொட்டியில 1 ரொட்டியை கொடுத்தா. இப்படியே சில நாட்கள் நடந்தது. சாயங்காலம் வந்து அந்த காக்கா கத்தும். கமலா தன்னோட 1 ரொட்டியை அதுக்கு கொடுப்பா. ஒரு நாள் அந்த காக்கா கமலா கிட்டே கேட்டுச்சு. எனக்கு நீங்கள் நிறைய வாட்டி சாப்பாடு போட்டிருக்கீங்க. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு என்ன வேணுமோ நான் அதை தரேன். எனக்கெல்லாம் ஒன்றும் வேணாம்ப்பா. என்னோட வாழ்க்கைக்கு போதுமானது கொடுத்தா போதும். 2 வேளை சாப்பாடு கிடைச்சா போதும்பா. சரி, நீங்கள் கேட்டதை நான் கொடுக்குறேன்.
காக்கா பாட்டிக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துச்சு. ஒரு வாட்டி அந்த ஊரில் பெரிய வெள்ளம் வந்துச்சு. அதில் கமலாவோட வீடு அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அட கடவுளே, என்ன இது? இனிமே எங்கே இருப்பேன்? என்ன சாப்பிடுவேன்? கொஞ்ச நாட்களுக்கு அந்த காக்கா கமலா வீட்டுக்கு வரவே இல்லை. 6 நாளாக கமலா ஒன்றுமே சாப்பிடல. 6 நாளுக்கு அப்புறம் அந்த காக்கா கமலா வீட்டுக்கு வந்துச்சு. வந்து பார்க்கும்போது பாவம் பாட்டி ரொம்ப மோசமாக இருந்தாங்க. நடக்கவே முடியல. இதுதான் அவங்க கடைசி நாட்கள். ஒரு ராட்சசன் நான் வந்துக்கிட்டே இருக்கும்போது மழை வர மாதிரி செஞ்சான். அதனால தான் நான் உங்ககிட்ட வர முடியல. நான் எங்கெங்கே போகிறேனோ அங்கெல்லாம் பின்னாடி வந்துக்கிட்டே இருந்தான். அதனால தான் நான் உங்ககிட்ட வரவே முடியல. பரவாயில்லப்பா. சொல்லுங்கள், உங்கள் கடைசி ஆசை என்ன? அதை நான் நிறைவேற்றுறேன். எனக்கு என்ன விருப்பம்னா, என்னோட பேர பிள்ளைங்க சிட்டியில் வாழ்கிறாங்க. அவங்கள என்கிட்ட கூட்டிகிட்டு வா. நான் அவங்க மூஞ்சி கடைசியாக பார்த்துக்கிறேன்ப்பா. அப்படியா? சரி. காக்கா மந்திர சக்தியில் அவங்க எங்கே இருக்காங்கன்னு பார்த்தா. கமலோட பேர பிள்ளைங்க எங்கே இருக்காங்களோ அந்த இடத்துக்கு அந்த காக்கா போச்சு. போய் சொல்லிச்சு, உங்கள் பாட்டி நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கேன். இப்போ அவங்க கடைசி நாட்கள். அவங்க நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கேன். அவங்க கடைசி நாட்களில் உங்கள் 2 பேரை பார்க்க விருப்பப்படுறாங்க. இதை கேட்டு கமலாவோட பேர பிள்ளைங்க காக்கா கூட வர ஒத்துக்கிட்டாங்க. காக்கா அவங்க 2 பேரையும் தன்னோட கூட்டிக்கிட்டு போச்சு. அங்கே போகிறதுக்குள்ள பாவம் அந்த பாட்டி செத்துருச்சு. அதை பார்த்து எல்லாரும் ரொம்ப கவலைப்பட்டாங்க. கமலாவை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஐயோ, இப்படி ஆயிடுச்சே. நான் கமலாவோட கடைசி ஆசையை நிறைவேற்ற முடியலையே. இதை பார்த்து அந்த காக்கா கூட அழுதது. என்ன ஆசை? அவங்க உங்கள் 2 பேரையும் கடைசியாக பார்க்க விருப்பப்பட்டாங்க. நாங்கள் எங்கள் பாட்டியை பார்க்க முயற்சியே பண்ணலை. ஆனாலும் பாட்டி எங்களை பார்க்க விருப்பப்பட்டுச்சு. காக்கா, நீ மந்திர காக்கா இல்லை? உங்ககிட்ட கண்டிப்பாக ஒரு வழி இருக்கும். நாங்கள் ஒரே ஒரு தடவை எங்கள் பாட்டியை கட்டிப்பிடிச்சி மன்னிப்பு கேட்கணும். அது நடக்கும்னு தோணலை. ஆனால் கமலாவுக்காக நான் முயற்சி பண்ணுறேன். அவங்க கடைசி ஆசையை நான் நிறைவேற்றணும். காக்கா அங்கிருந்து பறந்து தூரத்துக்கு போச்சு. தன்னோட சாமியாருக்காக காத்துக்கிட்டே இருந்துச்சு. அவங்க தான் இந்த மந்திர சக்தியை காக்காவுக்கு கொடுத்தாங்க. சாமி, நான் செத்துப்போன ஒரு மனுஷனை கொஞ்ச நேரத்துக்கு உயிர் கொடுக்க முடியுமா? இப்படி பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக படுது. தயவு செஞ்சு ஏதாச்சும் ஒரு வழி சொல்லுங்க. அதுக்காக ஒரு பெரிய பலிதானத்தை கொடுக்கணும். அதில் ஆபத்து அதிகம். நான் எந்த மாதிரி ஆபத்தாக இருந்தாலும் அதை பண்ண தயார். சாமி, அந்த வழி மட்டும் எனக்கு சொல்லுங்க. அப்படின்னா கேளு. நீ இப்படி அந்த மனுஷிய திரும்ப எடுத்துட்டு வரலாம். அதுக்காக நீ மற்றவங்கள அவங்க இடத்துக்கு நீ அனுப்பி வைக்கணும். எப்ப வரைக்கும் அவங்க உயிரோட இருப்பாங்களோ அப்ப வரைக்கும் மற்றவங்க உயிரை விடணும். அதுல பெரிய ஆபத்து இருக்கு. ஒரு நிமிஷம் நேரமானாலும் கூட உயிரை விட்டவங்க முழுமையா செத்துருவாங்க. அவங்களால பொழைச்சவங்க மறுபடியும் உயிர் பெறுவாங்க. காக்கா கொஞ்சம் கூட யோசிக்காம கமலா கிட்ட போச்சு. அவங்கள 1 மணி நேரத்துக்கு திரும்ப வர சொல்லிச்சு. அதுக்காக தன்னை உயிரையே கொடுத்துச்சு. காக்கா செத்ததும் கமலா உயிர் பொழிச்சிட்டான். கமலா எந்திரிச்சு பார்க்கும்போது முன்னாடி இருந்த பேரன் பிள்ளைங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டான். குழந்தைங்களா, உங்களை பற்றி நினச்சிக்கிட்டே இருந்தேன். நைட்டு பகலும் உங்களை பற்றி தான் யோசிப்பேன். பாட்டி, எங்களை மன்னிச்சிடுங்க. நாங்கள் உங்களை பற்றி கவலையே படல. உங்கள் கூட நாங்கள் இருக்கவும் இல்லை. பாட்டி, எங்களை மன்னிச்சிருங்க. பரவாயில்லப்பா, அதை பற்றி எல்லாம் நான் கவலையே படலை. கமலாவுக்கு பேர பிள்ளைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த பாசத்தில் 1 மணி நேரம் போனதே தெரியல. ஆமாம், நான் இங்கே எப்படி வந்தேன்? நான் செத்துட்டல. ஐயோ, நாங்கள் மறந்துட்டோம். அந்த காக்கா தான் எங்களை உங்ககிட்ட கூட்டிட்டு வந்துச்சு. அது 1 மணி நேரத்துக்கு தன்னோட உயிரை கொடுத்துச்சு. ஏன்னா நாங்கள் உங்க கூட இருக்கணும், நீங்கள் எங்கள் கூட பேசணும்னு. அப்படின்னா நான் போயாகணும், இல்லைன்னா காக்கா செத்துரும். ஏன்னா அதனால தான் என்னோட கடைசி ஆசை நிறைவேறுச்சு.
இப்படி அந்த பாட்டி போயிட்டே இருக்கும்போது பேர பிள்ளைங்க அவங்கள கட்டி பிடிச்சி அழுதாங்க. கமலா அவங்கள சமாதானப்படுத்தினாங்க. குழந்தைங்களா, நீங்கள் கவலைப்படாதீங்க. கடைசியாக நான் உங்கள் 2 பேரையும் பார்த்துட்டேன். அதுவே எனக்கு போதும். என்ன தடுக்காதீங்கப்பா, நான் போயாகணும். கமலா காக்கா கிட்ட போய் காக்கா கொடுத்த உயிரை திருப்பி கொடுத்துட்டா. ஆனால் அந்த உயிர் போகவே இல்லை. ஏன்னா உயிர் கொடுத்து 1 மணி நேரம் ஆச்சு. ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணிட்டேன்? என்னால் இந்த காக்காவோட உயிரே போயிருச்சே. இல்லை இல்லை, அப்படியெல்லாம் நடக்கக்கூடாது. நான் அந்த காக்காவுக்கு உயிர் கொடுத்தாகணும். நீங்கள் 2 பேர் இங்கே இருங்க. இந்த காக்கா இந்த சத்தியை எங்கே இருந்து வாங்குச்சு, அது எனக்கு தெரிஞ்சாகணும். அதை காப்பாற்றியே ஆகணும். பாட்டி, அது நதிக்கரைக்கு போயிட்டே இருந்துச்சு, நான் பார்த்தேன். கமலா அந்த இடத்துக்கு போனான். அந்த காக்கா பேரை கூப்பிட்டா. அப்போ அந்த சாமியார் வந்தாங்க. காக்கா காக்கா. என்னாச்சு உங்களுக்கு? எதுக்கு காக்காவை கூப்பிடுறீங்க? கமலா சாமியார்கிட்ட எல்லாத்தையும் சொன்னான். நான் அந்த காக்கா கிட்ட சொன்னேன், இதுல பெரிய ஆபத்து இருக்குன்னு. கொஞ்சம் கூட யோசிக்காம தன்னோட உயிரை பத்தி அதை நினைக்கவே இல்லை. என்ன மன்னிச்சுடுங்க சாமி. என்னோட பேர பிள்ளைங்களை பார்த்து நான் மறந்துட்டேன். நான் நேரத்தை கவனிக்கவே இல்லை. அதுக்கு உயிர் கொடுக்கறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா? அதுக்கு ஒரே வழிதான். நீ மறுபடியும் 5 ஜென்மத்துக்கு காகமா வாழணும். அப்புறம் அது கூடவே இப்போ உன்னோட பேர பிள்ளைங்க கிட்ட போய் அந்த காக்காவை சூன்யத்தால சுதந்திரம் படுத்தணும். அப்பதான் நீ அதுக்கு உயிர் கொடுக்க முடியும். அப்படி பண்ணா அது திரும்ப வந்துடும். சரி சாமி, நான் அப்படியே பண்ணுறேன். ஆனால் அந்த சூன்யத்தை நான் எப்படி துரத்துறது சொல்லுங்க. இந்த சூலத்தால அந்த ராட்சசனை கொன்னு போடு. அதுக்கப்புறம் அந்த ராட்சசன் இங்கிருந்து போயிடும். கமலா தைரியமா தன்னோட பேரன் பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு அந்த ராட்சசனை கொன்னு போட்டா. அதுக்கப்புறம் அந்த காக்கா கிட்ட போய் சொன்னான், நான் அந்த ராட்சசனை கொன்னுட்டேன். நீ இப்போ திரும்பி வரலாம். இப்படி சொல்லி தன்னோட உயிரை காக்காவுக்கு கொடுத்துட்டா. அந்த காக்காவுக்கு உயிர் வந்துருச்சு. அந்த ராட்சச செத்ததை கேட்டு அந்த காக்கா ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமா கமலாவோட பேர பிள்ளைங்கள சிட்டிக்கு விட்டுச்சு. அந்த மந்திர காக்கா மறுபடியும் கமலாவோட பேர பிள்ளைங்களுக்கு மந்திர சக்தியால் உதவி பண்ணுச்சு. Thanks for watching.